8ஆந்தேதி கெஸ்ஸிங்கில் நம்ம பிசி 17 67 எடுத்துட்டோம். பிசி 67ல் 467 எடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 347ன்னு வந்துருச்சு. சரி பரவாயில்லைங்க. பாருங்கள், இது இந்த 782 அப்படின்ற நம்பர்லேருந்து பார்க்கலாம். இந்த 782 பாருங்கள், இந்த 8 பி போர்டில் இருக்கிற 8க்கு இந்த பி போர்டில் 8க்கு ஒரு நம்பர் கூட்டி பார்த்தீங்கன்னா 9ன்னு வரும். அதை அப்படியே வச்சுட்டு இந்த ஏ போர்டு 7 ஆப்போசிட் பண்ணால் 229 வரும். அப்புறம் இந்த 165ல் சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டினா 6ன்னு வரும். அதை ஆப்போசிட் பண்ணால் 161ன்னு வரும். ஸோ இந்த 326லேருந்து நம்பர் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா இது 2 சான்ஸு, அதுக்கப்புறம் வராதுன்னு எதிர்பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டி அதை ஆப்போசிட் பண்ணாமல் அப்படியே வந்துச்சு 37ன்னு. புரியுதா பாருங்கள். இந்த 782ல் பி போர்டில் இருக்கிற 8க்கு ஒரு நம்பர் கூட்டினா 9, அதை அப்படியே சி போர்டில் வச்சுட்டு இங்கே ஏ போர்டில் இருக்கிற 7க்கு 2ன்னு இங்கே வச்சு அப்படியே திருப்பினா இந்த 82 திருப்பினா 29. ஓகேங்களா. அப்போ சி போர்டில் மறுபடியும் ஒரு நம்பர் கூட்டினா 6, அதை ஆப்போசிட் பண்ணால் 61, அப்படியே வந்து 61 பிசி. ஏ போர்டு 1க்கு அப்படியே 1 நின்றாச்சு. இப்போ ஏசியில் 36 இருக்குது, அது ஒரு நம்பர் கூட்டினா 37. ஆனால் இங்கே இருக்கிற 2க்கு மட்டும் இங்கே 4ன்ற நம்பர் வரல. ஸோ இப்போ இதை அப்படியே கண்டினியூவாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4ன்ற நம்பருக்கு இங்கே 5 அப்படின்ற நம்பரு சி போர்டில் வைக்கலாம். 5ன்ற நம்பர் சி போர்டு வச்சா இந்த 07 அப்படின்ற நம்பரு நமக்கு இங்கே பாருங்கள் 32 32க்கு இங்கே 34ன்னு வரும்போது 07க்கு, அதாவது இந்த 2க்கு 7ன்னு வரும்போது இங்கே 4க்கு 9ன்னு வரும்போது 09 அப்படி 095 அப்படின்ற நம்பர் வரலாமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதை வேறு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 78ல் ஒரு நம்பர் கூட்டி இங்கே ஏசியில் 29 அப்படின்னு ஆப்போசிட் பண்ணி வைக்கலாம். இந்த 16 ஏசியில் 11ன்னு வைக்கலாம். ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணலாம். இல்லைனா இந்த ஏசியில் இருக்கிற நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏபியில் 22 அப்படின்னு வைக்கலாம். எப்படி ஒன்றாலும் பார்க்கலாம். ஆனால் அது எந்த மெத்தடில் வருது அப்படின்றத நம்ம இப்போ இந்த 074ல் வரும்போது தெரியலன்னா இந்த 3 சான்ஸோடு இது நின்றுட்டும் இருக்கலாம். ஓகேவா. அதனால் எதுக்கும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். இங்கே என்னென்னா இந்த 16க்கு இங்கே ஏசி 11. ஓகேங்களா. இந்த 32க்கு ஏசி 37. அதாவது இந்த பி போர்டை மட்டும் ஆப்போசிட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 07க்கு ஏசியில் 02 அப்படின்னு அடிக்கணும். ஓகேவா. புரியுதா பாருங்கள். இந்த 16 பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் ஏசியில் 11 அப்படின்னு வரணும். இந்த 32 பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் ஏசியில் 37 அப்படின்னு வரணும். இப்போ இந்த 02ல் இந்த பி போர்டில் இருக்கிற 7க்கு ஆப்போசிட் பண்ணால் 02, அதை ஏசியில் 02 அப்படின்னு அடிக்கணும். இப்போ நமக்கு இங்கே 64ன்னு இருக்குது. இங்கேயுமே 647 அப்படின்னு 7 வச்சா 072 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டி வர நம்பராக இருந்தால் நமக்கு இங்கே 095 அப்படின்னு அடிக்கணும். ஓகேவா. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 16 அப்படின்ற நம்பருக்கு நமக்கு இங்கே பிசி 61 அப்படின்னு வச்சுக்கலாம். அது இல்லைன்னா இந்த 16ல் 2 நம்பர் நமக்கு இங்கே இறங்குது. 16ன்ற நம்பரில் அடுத்து பாருங்கள், இந்த 74 அப்படின்ற நம்பர் இங்கே 47 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஏசியில் இருக்கிற 16 எடுத்து நமக்கு பிசியில் 61 அப்படின்னு வந்தால் இந்த 72 அப்படின்ற நம்பரு, இந்த 74 அப்படின்ற நம்பரு நமக்கு பிசியில் 47 அப்படின்னு வருதுன்னா, இல்லைன்னா இந்த 42 அப்படின்ற நம்பர் இங்கே 47 அப்படின்னு வந்துச்சுன்னா, அப்போ இந்த 089 அப்படின்ற நம்பர்லேருந்து 2 நம்பர் எடுக்கணும். அப்போ ரெண்டு நம்பர் எடுக்கும்போது நமக்கு இங்கே முதல்ல ஏசி நம்பர் ஏற்றாச்சு 16ன்ற நம்பரு, இங்கே 74 ஏபி நம்பர் ஏற்றாச்சு. இப்போ இங்கே பிசி நம்பர் தான் எடுக்கணும். அப்போ இங்கே இருக்கிற 89 இங்கே இருக்கிற 074 அப்படி மேட்ச் பண்ணும்போது நமக்கு 095 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே 089ன்னு இருக்குது. அப்போ இந்த 074ம் இந்த 089ம் மேட்ச் பண்ணி இங்கே 3 நம்பர் கேமில் வரணும். மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் வரணும். அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு 098 இல்லைன்னா 094மே வரலாம். இதுலேருந்து 2 நம்பர், இதுலேருந்து 2 நம்பர் எடுக்கணும். இப்போ அதே மாதிரி பாருங்கள்,
இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 16 அப்படின்னு இருக்கு. இந்த 16 நம்ம பிசியில் 61 அப்படின்னு வைக்கலாம். இங்கே ஏசி 16 இங்கே இங்கே ஏசியில் இருக்கிற 16 அங்கே பிசியில் 61 அப்படின்னு வைக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த 754ல் இந்த ஏசியில் இருக்கிற 74 நம்ம பிசியில் 47ன்னு வைக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற ஏசி 90 இப்போ நாம் பிசியில் திருப்பி என்ன வைக்கணும்னா 09 அப்படின்னு வைக்கணும். அப்போ 09ன்னு வச்சா நாம் ஏற்கனவே இதிலிருந்து 095ன்னு எடுக்கிறோம். அப்போ பிசி 09 வந்துச்சுன்னா அப்போ 509ன்னு உட்காரணும். இல்லைன்னா இந்த நம்பரில் படி நமக்கு 809 அப்படின்னு வரணும். இல்லைன்னா 509 அப்படின்னு வரணும். இந்த 2 பாக்ஸு இங்கே மொத்தத்தில் எல்லாத்துலேயுமே 0 மேட்ச் ஆகிறதுனால கேமில் 0ன்ற ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு என்னால் கெஸ் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள், 16 அப்படின்ற நம்பர் பிசியில் திரும்பி 61 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 74 நமக்கு 47 வந்திருக்கு. அப்போ இந்த 94ன்ற நம்பர் கேமில் வந்துச்சுன்னா நமக்கு 409 இல்லை 904 அப்படின்னுமே அடிக்கலாம். அதனால் பாருங்கள், 9 இல்லை 0ன்ற நம்பர் கேமில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 74க்கு ஒரு வேளை அப்படியே 94 பிசி வச்சு 094மே அடிக்கலாம். அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? இங்கே இப்போ பாருங்கள், 53 நேற்றுமே ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் 5000 ரூபா வின்னிங் அப்படின்னு. ஏன்னா நான் 47ன்னு 74 ஆல்போர்டு மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தேன். இங்கேயுமே வந்து 47 வந்து 467. அதனால் அவர் 4774 ஆல்போர்டு போட்டிருக்காரு போல் சொல்லியிருந்தார். நாமளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் வின்னிங் எடுக்க முடியல. எதனா ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போயிடுது, இல்லைன்னா அந்த நம்பரே வந்து கேமில் இருக்க மாட்டேங்குது. எத்தனை பேட்டர்ன் பார்த்தாலுமே ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகுது. சரிங்க, பாருங்கள், இந்த 53 பிசி 53 கீழே 47. அப்புறம் பாருங்கள், ஒரு மாதம் விட்டு இந்த 47 டைரெக்டாக அப்படியே 47 வச்சு அது மேலே இருக்கிற 53க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 58 அப்படின்னு வருது. அப்புறம் பாருங்கள், திரும்ப இந்த 47 இங்கே 42ன்னு வருது. ஆனால் இங்கே பாருங்கள், 53க்கு அப்படியே 85 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த 53க்கு அப்படியே வந்து 85. அதில் இந்த 3க்கு 8ன்ற நம்பர் மட்டும் வச்சு அப்படியே திருப்பி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த 47 பாருங்கள், அப்படியே 42 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. நேருக்கு நேராகவே இருக்கும். இதில் பாருங்கள், அந்த கேப்பில் ஒரு தடவை இங்கே 47க்கு 58 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்திருக்கும். அதாவது 53க்கு 47 தான் வரணும். ஆனால் 47க்கு 58ம் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ போன மாதத்தில் அதே மாதிரி பாருங்கள், நல்லா கவனிங்க. பாருங்கள், இந்த 47லேருந்து 47, 47லேருந்து 42, 42லேருந்து 29, அந்த 29ம் வரும்போது பாருங்கள், இந்த 53க்கு 58, 58லேருந்து 85, 85லேருந்து திரும்ப 85 பாருங்கள். அந்த 29ன்னு வந்தால் 85, இல்லை 85ன்னு வந்தால் 42, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்திருக்கு. இப்போ நமக்கு அதே மாதிரி போன மாதத்தில் வேறு எங்கேயுமே வந்து இது மேட்ச் ஆகலை. ஏன்னா இந்த 74 கீழே நமக்கு 17 அப்படின்னு வந்திருக்கு. அந்த 35, 85 எதுவும் மேட்ச் ஆகலை. இப்போ நமக்கு இந்த மாதத்தில் 47 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இதுக்கிடையில் ஏசிலையுமே ஒரு டைமு இந்த நம்பரு வந்திருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், 58க்கு 24, ஏசியில் 58க்கு 24. இன்னொரு இடத்துல கூட வந்து அதே மாதிரி இங்கே பாருங்கள், 74க்கு 35. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே நம்பர் தான். அதாவது இங்கே 47க்கு 74, இங்கே 42க்கு 24. இங்கே பாருங்கள், இந்த 85ன்ற நம்பருக்கு இங்கே ஏசி 58. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 53 இங்கே 35ன்னு திரும்பும்போது அதுக்கு மேலே பாருங்கள், கரெக்டாக 47 74ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 47க்கு திரும்ப நமக்கு பிசி 53 35 வரலாம் அப்படின்றது தான் இந்த கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறோம். புரியுதா? பார்த்துங்க. இப்போ நமக்கு பிசியில் இந்த 47 வந்ததுனால நம்ம இந்த 35 அப்படின்ற நம்பரு
வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 35, 53 பிசி வருமா அப்படின்னு பாருங்கள். போன மாதத்தில் பிசியில் நமக்கு 53ன்ற நம்பரு வர வேண்டின்றது நம்ம எதிர்பார்த்தோம். எப்படின்னா இந்த 35 53 பிசியில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 85 வந்துச்சு, 45 வந்து 03ன்னு வந்துச்சு. இந்த மாதத்தை வந்துச்சு 35. அதில் திரும்பவும் வந்து இந்த 53ன்ற நம்பரு இல்லை 58ன்ற நம்பரு கேமில் வருமானு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 58 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 8ன்ற நம்பர் பெண்டிங் போட்டிருந்தாங்க போர்டில், ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது. அப்போ அது 7 கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர்டு 8ன்ற நம்பர் கரெக்டாக அந்த ஓப்பன் ஆன அன்றைக்கி நம்ம கரெக்டாக எடுத்தோம். இந்த இடத்துல நினைக்கிறேன் 1, 7, 8 அப்படின்னு போர்டு 8 வரும்னு அந்த பெண்டிங் நம்பரை நாம் வந்து அந்த 4 கெஸ்ஸிங்கில் போர்டு 8 வரும்னு எடுத்தோம். இப்போ ஒருவேளை நமக்கு போர்டில் 0ன்ற நம்பர் இறங்கலாம். ஏன்னா 7 கீழே தான் வந்து மேக்ஸிமம் 0 இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து க்ளூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதத்தில் முதல்ல பாருங்கள் 7 கீழே 0. இப்போ ஏன்னா 0 வந்து பெண்டிங்கில் இருக்குது, நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. 7 கீழே 3 கீழே தான் வந்து 0 அதிகமாக இறங்கும். இங்கே பாருங்கள் 3 கீழே 0, இங்கே 7 கீழே. அதுக்கப்புறம் பாருங்கள் அதே மாதிரி 0 மறுபடியும் வந்து போர்டில் இங்கே பாருங்கள் 7 கீழே 0 இறக்கியிருக்காங்க. அப்போ நமக்கு திரும்ப இப்போ 7ன்ற நம்பர் வந்திருக்கு. அதனால் நமக்கு 0ன்ற நம்பர் வரலாம். அப்படி 0ன்ற நம்பர் வரும்போது இந்த இடத்துல இருக்கிற 80ன்ற நம்பர் ஒரே நமக்கு 80ன்னு இறங்கலாம். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள் 53, 58, மறுபடியும் 85, இங்கே ஏசி 92, இந்த ஏசி 92க்கு ஒரு 53, இங்கே 58க்கு ஒரு 24, 74க்கு ஒரு 35. நமக்கு ஒரு இந்த 80ன்ற நம்பர் மட்டும்தான் இங்கே குறையுது. 03 குறையுது, அதாவது 30ம் குறையுது, 80ம் குறையுது. 85, 53 இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ நமக்கு 30, 80ன்ற நம்பரு பிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 30, 80 மற்ற நம்பரையும் நீங்கள் வந்து அதனுடைய ஆப்போசிட் வச்சு 8 நம்பர் வரும். அப்படியுமே வந்து எதுக்கும் ஒரு டைமு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஏன்னா போர்டு 0 வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 7 கீழே தான் வந்து மேக்ஸிமம் 0. 8 பெண்டிங் போட்டாலும் 7 கீழே தான் இறங்கும். 0 பெண்டிங் போட்டாலும் மேக்ஸிமம் 7 கீழே தான் இறங்கும். அதுக்கான குழு தான் வந்து இங்கேயுமே வந்துச்சு, நமக்கு இங்கேயுமே வந்துச்சு. அதனால் 7ன்னு போர்டு வரும்போது நீங்கள் 0வை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள் 7 கீழே 0 நிறைய வரும். ஸோ அதனால் பாருங்கள் 0, 7ன்னு சொல்லிட்டு இங்கேயுமே பாருங்கள் 0, 7, 0 அந்த மாதிரி 0ன்ற நம்பர் 7 கீழே தான் இறங்கும். ஏன்னா சில பேர் பெண்டிங் நம்பர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி க்ளூ வரும்போது நம்ம தாராளமாக அன்றைக்கி ப்ளே பண்ணலாம். அதனால் 80, 30 எதுக்கும் ஒரு பிசிவி ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சார்ட்டு பாருங்கள். நேற்று நாம் பிசி 24 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது 2 நாளில் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங் பார்த்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 74, இதில் பாருங்கள் 74, 24, 74, ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் 42, 47, 42. ஸோ 4ன்ற நம்பர் எந்த போர்டில் நிற்குமோ அந்த போர்டில் நிற்கும். 2க்கு 7 அப்படின்ற நம்பரை வச்சு இந்த கேமு வருது, ஓகேவா? இப்போ நமக்கு திரும்ப பிசி 74 வந்ததுனால இந்த ஒரு நாள் விட்டு நமக்கு பிசி 24 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இப்போ 47 அப்படின்னு சொல்லிட்டு பிசி வந்திருக்கு. இப்போ 47 வந்தால் இப்போது நாளைக்கு நமக்கு ஒரு வேளை 24 வந்தால் இப்போ இந்த கேப்பில் என்ன நம்பர் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு 11 அப்படி வந்துச்சு, 11 இங்கே ஏசியில் வந்துச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த 729 அதனுடைய பிசி 29 பாருங்கள் நமக்கு 47 வந்திருக்கு. இங்கே 11ன்ற நம்பர் 61ன்னு வந்திருக்கு. அப்போ கேப்பில் நமக்கு 69ன்ற நம்பர் இருக்குது. இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அந்த ஆப்போசிட் நம்பர் எப்படி வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த 74க்கு நமக்கு இங்கே 47ன்னு வந்துருச்சு. இப்போ அது கீழே பாருங்கள் 42ன்னு இருக்குது. அந்த நம்பர் இங்கே 24 அப்படின்னு நமக்கு வரணும். அப்படின்னா இந்த கேப்பில் இருக்கிற 19ன்ற நம்பருக்கு டைரெக்டாக நமக்கு இங்கே 19ன்னு வரணும். அப்போ இங்கேயுமே பாருங்கள் இந்த இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கே 69, 29, இங்கே 74, 19. ஸோ நமக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து
19 அப்படின்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 19ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த 19 நமக்கு இங்கே 91ன்னு போன மாதத்துல வந்துச்சு. இங்கே 169ன்னு வந்துச்சு. 19 அதுக்கு முன்னாடி மாதத்துல அது 019 அப்படின்னு ஒரு நம்பரில் வந்துச்சு. ஓகேவா? இப்போ 019 அப்படின்ற நம்பரில் வரும்போது நமக்கு இங்கே திரும்பவும் ஏதாவது ஒரு ரெட்டை நம்பரை வச்சு தான் இந்த இடத்துல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்க்கும்போது இங்கே 11க்கு இங்கே 61, இந்த 29க்கு ஃபுல் ஆப்போசிட் 47, இந்த 69ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும், அது 19ன்னு வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இங்கேயுமே பாருங்கள் 74க்கு இங்கே ஒரு 69, இங்கே ஒரு 69க்கு ஒரு 29, இங்கே 74க்கு ஒரு 19. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1991 அப்படின்ற நம்பரு பிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் 19 ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏ போர்டு 0வே கூட ட்ரை பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 7ன்ற நம்பருக்கு தான் இங்கே 2 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 1க்கு கரெக்டாக நமக்கு 1 இறங்கிச்சு, 3க்கு 3 இறங்கிச்சு. இப்போ இந்த 0க்கு 0 இறங்கலாம், ஒருவேளை 5 அப்படின்னு இறங்கலாம். அப்போ நம்ம திரும்பவும் வந்து இந்த 019ன்ற நம்பரை டைரெக்டாக இங்கே ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, பிசி 19 ட்ரை பண்ணுங்கள், பிசி 30 80 ட்ரை பண்ணுங்கள், ஏசி 70 நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஏசி 70ல் தான் சி போர்டு பெண்டிங் ஆகிருக்கு. ஸோ ஏசி 70 நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ 02ன்னு சொல்லிட்டு ஏசி எடுத்திருக்கோம். அந்த 02க்கு 072 அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். ஆனால் 072க்கு பதில் அது 022மே கூட வரலாம். அதனால் பார்த்துங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து பி போர்டில் ரெட்டை நம்பரே வந்துட்டுருக்கு. அதனால் திரும்பவுமே ரெட்டை நம்பரே வரலாம். பாருங்கள் 8 6 2, திரும்பவும் 6 4, திரும்பவும் 8 2 வந்து பி போர்டில் வரலாம். அதனால் மறுபடியும் ரெட்டை நம்பரே வரலாம். அதனால் 022மே வரலாம். பார்த்துக்குங்க. பாருங்கள் ஏசி 02, பிசி 80 19 கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.